Praise the Lord. கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பில் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவின் பிறப்பை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பதாகவே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் பூமியில் மனிதனாய் பிறப்பார் என்று தீர்க்கதரிசியாக ஏசாயா சொல்லியிருக்கிறார். அப்படியாய் அந்த தீர்க்க தரிசனத்தின்படியே தேவாதி தேவன் மனுஷனாய் மரியாளின் வயிற்றில் பிறந்தார். ஆம், அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவதூதன் மரியாளிடத்தில் வந்து அந்த செய்தியை சொல்லுகிறார். ஆனால் மரியாள் கர்ப்பமுற்றிருக்கிறதை அவளுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த யோசேப்பு என்பவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திருமணத்துக்கு முன்பதாக இப்படி ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் அவன் தடுமாறி அவளை தள்ளிவிடலாம், அவளை விட்டு விலகிவிடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது பாருங்கள், தேவ தூதன் சொப்பனத்தில் அவனோடு பேசுகிறான். அவன் பேசும் பொழுது என்ன வார்த்தை சொல்கிறார்? மத்தேயு 1:20 மற்றும் 21 அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். Matthew 1:20-21. But while he thought about these things, behold, an angel of the Lord appeared to him in a dream, saying, Joseph, son of David, do not be afraid to take you Mary, your wife, for that which is conceived in her is of the Holy Spirit, and she will bring forth a son, and you shall call his name Jesus, for he will save his people from their sins. பாருங்கள், இயேசு என்ற பெயரிடச் சொல்லுகிறார். இது பரலோகத்திலிருந்து சொல்லப்பட்ட பெயர், விண்ணகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பெயர். அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். இந்த செய்தியை முதலாவது தேவதூதன் கன்னி மரியாளிடத்தில் சொல்லுகிறார். அதற்கு பின்பு அவளுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற யோசேப் என்ற ஒரு தெய்வ மனிதனிடத்திலும் சொல்லுகிறாள். இருவரிடத்திலும் இந்த சத்தியத்தை தேவதூதன் சொல்லுகிறார். அவருக்கு இயேசு என்று பெயரிடு என்று. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவஜனமே, இயேசு என்பது ஒரு மத தலைவரின் பெயர் அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் மனிதனுடைய பாவங்களை நீக்கி அவனை ரட்சிப்பதற்காக பூமியில் இறங்கி வந்த தேவகுமாரன். ஆகவே தான் அவருடைய பெயரை இயேசு என்று பரலோகம் அறிவித்தது. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவஜனமே, இயேசு என்ற பெயரை உச்சரிக்கும் போது அவர் ரட்சிக்கிறவர். பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பிசாசினிடத்திலிருந்தும் ஏன் நித்திய மரணத்திலிருந்தும் ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவரே, ரட்சகராய் வந்த என் இயேசுவே, என் வாழ்க்கையில் எல்லா தீங்கிலிருந்தும் என்னை ரட்சியும் என்று ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாயிலும் இன்று இயேசு என் ரட்சகர் என்ற வார்த்தை வரட்டும். அதன் நிமித்தம் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீங்கு நின்றும் அவர்களை ரட்சித்து நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.